முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக் காவலில் கழிக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி தீர்ப்பளிக்கவிருக்கிறது. நஜீப்பின் வழக்கறிஞர் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் வாத தொகுப்புகளை செவிமடுத்த உயர் நீதிமன்ற நீதிபதி லாக் ஈச்சிங் வரும் ஜனவரி 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்றார். தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க வேண்டும் என்று முன்னாள் மாமன்னர் தமக்கு கூடுதல் அரசாணை உத்தரவு ஒன்றை வழங்கியதாக கூறி டத்தோ ஸ்ரீ நஜீப் தொடுத்திருந்த வழக்கில் இரு தரப்பினரும் இன்று வாத தொகுப்பை சார்பு செய்திருந்தனர். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான 42 மில்லியன் ரிங்கிட்டை முறைகேடு புரிந்த குற்றத்திற்காக 72 வயது நஜீப் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதியில் இருந்து சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.